பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் லைலை நாங்கள் சில அமர்வுகளில் கற்க இருக்கின்றோம். அந்த வகையிலே சூரத்துல் லைல் பற்றிய ஒரு அறிமுக குறிப்பை நாங்கள் இந்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். சூரத்துல் லைலை பொறுத்தவரையிலே அது மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவின் ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய ஒரு சூரா என்று பல தஃப்சீராசிரியர்களும் குறிப்பிடுவார்கள். குறிப்பாக ஷேக் தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி கூறுவார்கள். எங்களுக்கு தெரியும், மக்காவிலே ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய சூறாக்களை பொறுத்தவரையிலே இஸ்லாத்துடைய ஒரு முஃமின் அல்லது முஸ்லீம் சமூகத்தினுடைய அடிப்படைகள், ஃபவுண்டேஷனை கூறக்கூடிய விடயங்களைத்தான் அல்லாஹு தாலா மக்காவின் ஆரம்ப கட்டங்களிலே இறக்கிய சூறாக்களிலே அல்லாஹு தாலா பேசுகின்றார். அந்த வகையிலே சூரத்துல் லைலுடைய மைய கருத்தை மிஹ்வரை பற்றி கூறுகின்ற போது ஷேக் முஹம்மது அல் கஸாலி அவர்கள் தன்னுடைய தஃப்சீர் மௌதுஇ லி சூரில் குர்ஆன் என்ற அந்த புத்தகத்திலே இந்த சூறாவை அல்லாஹு தாலாவுடைய கலா கதிர் என்ற அந்த அடிப்படையான நம்பிக்கையோடு தொடர்பு படுத்தி பேசுவார்கள். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இறைவனுடைய நாட்டம், மனித நாட்டம் என்கின்ற இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. இதிலே பொதுவாக முஸ்லீம் சமூகம் இது பற்றி ஒரு பிழையான அபிப்பிராயங்களை, பிழையான கோட்பாடுகளை வகுத்து கொள்கின்ற போது அந்த சமூகம் பலவீனமான சமூகமாக மாறிவிடுவதாக அவர் கூறுவார். சோம்பேறித்தனமான, எதற்கும் திட உறுதி கொள்ளாத ஒரு சமூகமாக, மிகவும் பலவீனப்பட்டு போகின்ற ஒரு சமூகமாக அந்த முஸ்லீம் சமூகம் மாறி செல்வதை வரலாற்றிலிருந்து அவர் கூறுகின்றார். எனவே இந்த கலா கதிர் என்கின்ற இந்த அடிப்படையான இறைவனுடைய நாட்டம், மனித நாட்டம் பற்றிய இந்த கருத்தாளர், இந்த கன்செப்டை முஸ்லீம் சமூகம் மிக கவனமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அவர் அந்த தஃப்சீரிலே வலியுறுத்தி கூறுவார். இதனை இன்னொரு வகையில் கூறுவதாக இருந்தால் ஷேக் தாஹா ஜாபிர் அல்வானி அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள். அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து அங்கே இருவகையான நாட்டங்களை வைத்திருக்கின்றான். அதிலே ஒரு வகையான நாட்டம் இந்த சூறாவிலேயும் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ஆலமுல் அம்ர், அல்லாஹ்வுடைய நாட்டம் மாத்திரம் இயங்கக்கூடிய, செயற்படக்கூடிய சில விடயங்கள். உதாரணமாக இந்த சூறாவிலே நாங்கள் சூறாவின் ஆரம்ப பகுதியை பார்க்கலாம். அல்லாஹு தாலா இரவை பற்றி பேசுகின்றான், பகலை பற்றி பேசுகின்றான், ஆணை பற்றி பேசுகின்றான், பெண்ணை பற்றி பேசுகின்றான். எனவே இவையெல்லாம் மனித நாட்டத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்கள். இரவை அல்லாஹு தாலா படைத்து பகலை படைத்திருக்கின்றான். இதிலே மனிதனுடைய தலையீடு இருக்க வாய்ப்பில்லை. அதே போன்று ஆண் பெண் என்ற அந்த படைப்பு, ஒரு மனிதன் ஆணாக அல்லது பெண்ணாக பிறக்கிறான் என்றால் அதிலே அவனுடைய தலையீடு, அவனுடைய பெற்றோர்களுடைய நாட்டம் என்பது எந்த அளவு இருக்க முடியாது. அதிலே ஒரு கடுகளவும் இருக்க முடியாது. முழுமையாக இது அல்லாஹு தாலாவுடைய முழுமையான நாட்டத்தை சார்ந்த விடயங்கள். ஒரு மனிதன் வெள்ளையாக, கருப்பாக, உயர்ந்தவனாக, குட்டையானவனாக, ஆணாக, பெண்ணாக, அறிவு படைத்தவனாக, அறிவில் ஓரளவு பலவீனமானவனாக, உடல் பலம் மிக்கவனாக என்றெல்லாம் இவ்வாறு பிறக்கின்ற அந்த பகுதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது இவற்றிலே மனித தலையீடு, மனித நாட்டம் தொழிற்பட முடியாது. இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நாட்டம் சார்ந்த விடயம். இதே போன்று இன்னொரு பகுதி இருக்கின்றது. இது ஆலமுல் இராதா என்று குறிப்பிடுவார் ஷேக் தாஹா ஜாபிர் அல்வானி அவர்கள். ஆலமுல் இராதா என்று கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கின்ற பகுதி, ஆனால் இதிலே மனித நாட்டமும் இங்கே கலக்கின்றது. இதனை இன்னொரு வகையில் கூறுவதாக இருந்தால், அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சில விதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இதனை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்த பிரபஞ்ச விதிகள், யூனிவர்சல் லோஸ் என்று குறிப்பிடும். ஒரு சமூகத்தினுடைய ஏற்ற இறக்கம், ஒரு சமூகம் பலமான சமூகமாக மாறுவதும் ஒரு சமூகம் பலவீனமான சமூகமாக மாறுவதற்கும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சில விதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார், சில லோஸ்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இவற்றிலே மனித நாட்டமும் தலையீடு செய்கின்றது. மனித நாட்டத்திற்கும் இங்கே ஒரு பெருமானம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதனையும் சூரா குறிப்பிடும். இன்ன சாயக்கும் லஷத்தா. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீரில் இதனை பார்ப்போம். உங்களுடைய முயற்சிகள்
வித்தியாசமானதாக பல்வேறுபட்டதாக அமைகின்றன என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை குறிப்பிட்டுவிட்டு இருவகையான நாட்டங்களை இருவகையான போக்குகளை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். அத்தா வத்தகா வசத்தக பில் ஹுஸ்னா என்று ஒரு வகையான நாட்டத்தை ஒரு வகையான ஈடுபாட்டை அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிட்டார். அதே போன்று இன்னொரு சாரார் பஹில வஸ்தகுனா வகத்தப பில் ஹுஸ்னா என்று இன்னொரு சாராரை அல்லாஹு தாலா கூறினார். இவையெல்லாம் மனிதனுடைய நாட்டம் என இன்னொரு வகையில் உதாரணமாக மிக இலகுவான ஒரு உதாரணமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஒரு மனிதன் மிகவுமே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அனைத்தையும் ஈமான் கொண்ட ஒரு மனிதன், அல்லாஹு தாலா தன்னை பாதுகாப்பான் என்ற அந்த நோக்கத்தில் அந்த நம்பிக்கையிலே அவன் தன்னுடைய பச்சிளம் பாலகனை குழந்தையை பிள்ளையை கடலிலே தூக்கி எறிந்து விட்டான். என்ன நடக்கும்? அல்லாஹு தாலா காப்பாற்றுவான் என்ற அந்த நம்பிக்கை ஒருபோதும் அந்த பிள்ளையை காப்பாற்ற மாட்டார். மாற்றமாக அவன் அதற்குரிய சபப் அஸ்பாப்களை காரண காரியங்கள் எடுக்க வேண்டும். அந்த பிள்ளையை பாதுகாப்பதற்கு காப்பாற்றுவதற்கு காரண காரியங்கள் எடுக்க வேண்டும். நீச்சல் தெரியாமல் கடலிலே பாய்கின்ற மோமினையும் காஃபிரையும் அல்லாஹு தாலா ஒரே விதியினூடாகத்தான் இருக்கின்றான். ஒரே விதியைத்தான் அங்கே அல்லாஹு தாலா பிரயோகிக்கின்றான். அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த பிரபஞ்ச விதி மோமினுக்கும் காஃபிருக்கும் அங்கே அப்ளை ஆகின்றது என்பதுதான் யதார்த்தமாக. இங்கே மோமீனாக இருப்பதன் காரணமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாப்பான், காஃபிராக இருப்பதன் காரணமாக அல்லாஹு தாலா அவனை கடலிலே மூழ்கடிக்க செய்வான் என்று நம்புவது மிகவும் மடமைத்தனமானது. அற்புதங்கள் நிகழ்வது விதிவிலக்கானது. மனிதன் அனைத்து முயற்சிகளையும் எடுத்துவிட்டு அல்லாஹு தாலாவிடம் தவக்குள் வைக்கின்ற போது அது பிரச்சனை அல்ல. மாற்றமாக அவன் எந்த முயற்சிகளையும் எடுக்காமல், எந்த பிரயத்தனங்களையும் எஃபர்ட்களையும் எடுக்காமல் அல்லாஹு தாலாவிடம் இருந்து அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பது மடமையானது. இங்கே நான் இறுதியாக இந்த கன்செப்டை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு சின்னதொரு உதாரணத்தை இங்கே கூறுகின்றேன். உதாரணம் என்று கூறியதை விட ஒரு நிகழ்வை கூறுகிறேன். இங்கே நாங்கள் பார்க்கலாம், இப்போது பலஸ்தீன் விவகாரம். பலஸ்தீனிலே வசிக்கக்கூடிய மனிதர்கள், மக்கள், சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள், சிவில் சொசைட்டி, சிவில் சமூகம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயோதிபர் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார். யா அல்லாஹ், மறுமை நாளிலே உனது தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம்களை விட்டும் நீ தடுத்து விடு என்று அவர் பிரார்த்திக்கின்றார். என்ன காரணம்? இப்போது நாங்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே பலவீனம், சமூகத்தினுடைய எழுச்சி வீழ்ச்சிக்கான சில அடிப்படையான காரண காரியங்களை, சில விதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இப்போது இந்த முஸ்லீம் சமூகம் அந்த விதிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஒரு சமூகம் பலமடைவதற்கான அந்த விதிகளை எல்லாம் புறக்கணித்துவிட்டு, வெறுமனே நாங்கள் இப்போது அல்லாஹு தாலாவுடைய அற்புதங்கள் இறங்க வேண்டும், பலஸ்தீன் மக்களை அவன் பாதுகாக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் நப்பாசை வைத்து கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் இங்கே பிழை என்கின்றோம். அதற்கான நாட்ட சக்தி இந்த முஸ்லீம் சமூகத்தை, பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பதற்கான, எங்கெல்லாம் அநியாயம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் முஸ்லீம் சமூகத்தினுடைய குரல் உயர வேண்டும் என்கிற அந்த நாட்ட சக்தி முஸ்லீம் சமூகத்திடத்திலே இல்லாமல் இருப்பதைத்தான் நாங்கள் இங்கே காண்கின்றோம். ஏன்னா இதனைத்தான் இது போன்ற இந்த கன்செப்ட் கலா கதிர் சம்பந்தமாக அந்த நாட்ட சக்தி, மனித நாட்டம் தன்னால் இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு ரிஃபார்மை கொண்டு வர வேண்டும், இந்த சமூகம் அடுத்த சமூகங்களுக்கு ஒரு முன்மாதிரியான சமூகமாக இருக்க வேண்டும், சத்தக பில் ஹுஸ்னா, தாம் பலனடைய வேண்டும், அடுத்த சமூகங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நாட்ட சக்தியிலே நாங்கள் பலவீனப்பட்டு போகின்ற போது, அல்லது இதனை பிழையாக விளங்கிக் கொள்கின்ற போது, இந்த சமூகம் மிகவும் பலவீனமாக, மிகவும் அடிபடுகின்ற ஒரு சமூகமாக மாறும் என்கின்ற இந்த கருத்தைத்தான் நாங்கள் இங்கே வலியுறுத்த வரும். இதனைத்தான் ஷேக் முகமது அல் கசாலி அவர்கள் இந்த சூறாவை விளங்கப்படுத்துகின்ற போது, இந்த முஸ்லீம் சமூகம் கலா கதிர் பற்றிய, அல்லாஹ்வுடைய நாட்டம், மனித நாட்டம் பற்றிய பிழையான புரிதல் இந்த சமூகத்தின் உள்ளால் ஊடுருவி இருப்பதன் காரணமாக எத்தனையோ முஸ்லீம் சமூகங்கள் பலவீனப்பட்டு அடிமைகள் போன்று மிகவும் ஒரு இழிவான நிலையில் இருப்பதை
அவர் கடுமையாக விமர்சிக்கின்றார். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சூரத்துல் லைலை நாங்கள் தொடர்ந்து சில அமர்வுகளில் படிக்க இருக்கின்றோம். ஏன்னா இந்த அடிப்படையான கன்செப்ட் மனித நாட்டம் எங்களால் முன்னேற வேண்டும், அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி இந்த பிரபஞ்ச விதிகள் பற்றிய ஆழமான அறிவு எங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்டத்தை நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கானதாக மாற்ற வேண்டும். அதன் காரணமாகத்தான் அங்கே ஒரு ரிஃபார்ம் உண்டு, சமூக சீர்திருத்தம், சோஷியல் ரிஃபார்ம் ஒன்றை இந்த சமூகத்தால் முன்னகர்த்த முடியும் என்கின்ற அந்த கருத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த சூறாவின் ஊடாக நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் தாலா எங்களுடைய இந்த அமர்வுகளை அவனுடைய இந்த கலாமை கற்கின்ற, அல்லாஹ் தாலாவுடைய இந்த அல் குர்ஆனை கற்கின்ற இந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை ஆழ்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த அமர்விலே சூரத்து அல் லைலுடைய ஆரம்ப சில வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.